வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 4, 5, 6 நியூஸ் பேப்பர்ல வந்து அனலைஸ் பண்ண போறோம். பீகாரில் ஒரே கட்டமாக பேரவை தேர்தல். ஸோ பீகார்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்காக எலெக்ஷன் வந்து வைக்க போறாங்க. அதை பத்தி தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல வந்து எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பீகார்ல மொத்தம் 243 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கு தான் பேரவை தேர்தல் வந்து நடத்துறது, அதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா நம்ம வந்து எங்க எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார்ல வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அடுத்த நியூஸ் பாருங்க. திருச்சி பெரியார் உலகத்துக்கு திமுக சார்பில் 1.50 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. திராவிடர் கழகம் சார்பில் திருச்சியில் உருவாக்கப்பட்டு வரும் பெரியார் உலகத்து திமுக சார்பில் ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மறைமலை நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு. அப்போ செங்கல்பட்டுல மறைமலை நகர்ல சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழா மாநாடு வந்து நடந்துச்சு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ பார்த்தா சுயமரியாதை இயக்கம். ஸோ செங்கல்பட்டு நம்மளுக்கு தெரியும், செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். ஸோ அது மாதிரி இப்போ 100வது நூற்றாண்டு விழா அந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மறைமலை நகர்ல வந்து நடந்திருக்கு. அடுத்து கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜனவரியில் திறப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் 2026 கீழடியில ஓப்பன் மியூசியம், கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து ஜனவரியில் திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் ஐடிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60,000 கோடி திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாட்டில் உள்ள தொழிற்கல்வி நிலையங்கள் ஐடிஐ தொழில்துறை கல்விக்கான முக்கிய மையங்கள் மட்டுமல்ல, தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகங்கள் என்று பிரதமர் மோடி வந்து தெரிவித்தார். நாடு முழுவதும் ரூபாய் 60,000 கோடி மதிப்பீட்டில் 1000 அரசு ஐடிஐக்களை வந்து அதிநவீன அம்சங்களுடன் மேம்படுத்தும் PM சேது மேம்படுத்தப்பட்ட ஐடிஐக்கள் மூலம் பிரதமரின் திறனளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தகுதி மேம்பாடு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM சேது. அப்போ PM சேது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீகாரில் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாரில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து வழங்கும் திட்டத்தை வந்து மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பீகார்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது பார்த்தோம்ல, சரிங்களா? அடுத்து கரூர் நெரிசலில் உயிரிழப்புகள் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்கலாம்னா தேசிய பட்டியலினத்தோட ஆணையத்தோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. அடுத்து முதல்வர் திறனறி தேர்வு கையேடு. முதல்வரோட திறனறி தேர்வு கைடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து வெளியிட்டார். தமிழக அரசின் சார்பில் +1 பயிலும் மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதற்காக முதல்வர் திறனறி தேர்வு நடத்தப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டி கையேடுகள் பள்ளி கல்வித்துறையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவிகளின் திறனை கண்டறிவதற்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு முதல் முதல்வர் திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. எப்போ 2023 இருந்து திறனறி தேர்வு வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் +1 படிக்கும் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுவர். தொடர்ந்து இந்த தேர்வில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள் என மொத்தம் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டிற்கும் மாதம் ரூபாய் 100 வீதம் 10 மாதங்களுக்கு ரூபாய் 10,000 என இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். இந்த தேர்வு தமிழக அரசின் 9 மற்றும் 10ஆம் ஆகிய வகுப்பு கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் 2 தாள்களாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிலபஸ் என்ன பார்த்தீங்கன்னா 9th 10th இருந்து கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இருந்து 2 பேப்பரா வந்து நடத்தப்படும். இது திறனறி தேர்வு. ஸோ 500 பாய்ஸ் 500 கேர்ள்ஸ் நடத்துறாங்க. கிளியர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து அவங்க வந்து UG படிக்கிறவங்க கொடுக்குறாங்க. அடுத்து வடலூரில் இன்று வள்ளலார் வருவிக்க உட்டநாள். ஸோ வள்ளலாரோட பிறந்த தினம், அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் 5/10/1823 அன்று வள்ளலார் அவதரித்தார். அவரது 203வது ஆண்டு வருவிக்க உட்டநாள், அதாவது பிறந்த நாள் விழாவை வடலூர் வள்ளலார் நிறுவன சத்திய ஞானசபை, தர்மசாலை, மருதூர் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. அடுத்து ஜப்பானுக்கு முதல் பெண் பிரதமர். ஜப்பானின் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி தலைவராக பொருளாதார மற்றும் பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சரான சனே தகாய்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் முதல் பிரதமராக அவர்
பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஜப்பானுக்கு முதல் பிரதமர் யாருன்னு சொல்லி பாருங்க, சனே தகையாச்சி. அடுத்து, உள்நாட்டில் தயாரித்த ரோந்து கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. புதிய ரோந்து கப்பல், அந்த கப்பல் வந்து அக்சர். ரோந்து கப்பலை ரிமோட் மூலம் வந்து பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்நாட்டில் தயாரித்த ரோந்து கப்பல், அது வந்து அக்சர், அது நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. அடுத்து, மேற்கு வங்கத்தில் நிலச்சரிவு 23 உயிரிழப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டார்ஜிலிங், மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் இருக்கு. ஸோ டார்ஜிலிங் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி ஜாகிரபியில் வந்து கேட்பாங்க. டார்ஜிலிங் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். மேக்ஸிமம் டார்ஜிலிங் அது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு பனி இருக்கிற இடம், அதனால எல்லாமே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அந்த மாதிரி போட்டுருவாங்க. டார்ஜிலிங் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால இருக்கு. அது முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அடுத்து, தலைமை தேர்தல் ஆணையர், அவங்க பேர் யாரு? ஞானேஷ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ்குமார். பீகார்ல வந்து எலெக்ஷன் போது அதை பத்தி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? இதான் இன்னைக்கான முக்கியமான அந்த 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும், நெக்ஸ்ட் வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.